நம்மை நித்தமும் நடத்துகிற ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார். ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை இந்த இடத்தில் சொல்லுகிறார், நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம். நாளை தினம் என்ன நடக்கும் என்று சொல்லி நிச்சயிக்க முடியாத அல்லது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை எங்கும் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் நித்தமும் ஒரு நாள் மட்டும் நடத்திவிட்டு கடந்து போகிறவர் அல்ல, சில நாட்கள் மட்டும் அவர் நடத்துகிறவர் அல்ல, பின்பு நீ பார்த்துக்கொள் என்று பாதியில் விட்டு விடுகிறவரும் அல்ல. நித்தமும் நடத்துவாராம். ஆத்மாவில் ஒரு திருப்தியை கொடுப்பாராம். எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவாராம். அதோடு மட்டுமல்ல, ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்று ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாய் செழிப்பு நிறைந்த காரியங்களை பார்க்கும். வற்றாத நீரூற்று அதன் மூலமா எவ்வளவு நன்மைகள் உண்டாகும். அப்படித்தான் கர்த்தர் நம்மை வைப்பாராம். எலியாவுடைய வாழ்க்கை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்துல ஆண்டுடைய வார்த்தை உண்டாகுது, நீ போய் கேரித் ஆற்றங்கரையில போய் ஒளிந்து கொண்டிரு, ஏனென்றால் இனி மழை பெய்யாது தேசத்திலே. 3 வருடங்கள் சொல்லும் பொழுது பாருங்கள், யோசித்து பாருங்கள். அங்கு ஆண்டவரை சொல்லுகிறார். அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்திரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களை கட்டளையிட ஆண்டவர் சொல்றாரு. கீழ்ப்படிந்து போறாரு. அவரு கீழ்ப்படிந்து போகும்போது காகங்கள் காலையிலும் சாயங்காலமும் அப்பம் இறைச்சி கொடுத்து சாப்பிடுறாரு, ஆற்று தண்ணி கொடுத்து அங்கே தங்கி இருக்கிறார். யோசித்து பாருங்கள். இதே இடத்தில் நாம் இருந்தோமானால் அதிகமா சிந்திப்போம். 3 வருஷம் நீ மழை பெய்யாதுங்கிறாரு, எப்படி ஆற்றில் தண்ணி வரும்? அப்ப யார் நமக்கு தண்ணீர் கொடுப்பார்? காகங்கள் தொடர்ந்து கொடுக்குமா? பலவித சந்தேகங்கள் நமக்கு வரும். அதிகமா சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மனுஷன் வந்துட்டான். எடுத்ததுக்கெல்லாம் சிந்தித்துக் கொண்டே அப்படி ஆகுமா, இப்படி நாளை தினத்தொற்று கவலை, இதை குறித்த கவலை. அங்கதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. இப்ப பட்டணங்கள்ல எல்லா இடங்களிலும் தேசங்கள்ல பார்த்தா சிலிண்டர் கிடையாது. இனி சமைப்பதற்கு என்ன செய்வது? நிறைய ஹோட்டல் இனி சாப்பாடு எல்லாம் மெனுவும் கிடையாது, பாதி குறைச்சிட்டேங்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு இப்பவுமே பெட்ரோல் ஃபில் பண்றாங்க, வண்டி எடுத்துட்டு போயிட்டு டீசல் வாங்கி வச்சிருந்தாங்க, காருக்கு ஃபில் பண்றாங்க, ஜெனரேட்டர் வைக்கவங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரபரப்பா தான் பட்டணங்கள் இருக்குது எல்லா இடமும். சில பேருக்கு பதட்டம், ஐயோ என்ன ஆகுமோ? அப்படித்தான். ஏன் நம்ம அதிகமா சிந்திக்கிறோம் நாளை குறித்த, அடுத்த நாளை குறிச்சு, இந்த யுத்தம் என்ன ஆகுமோ? நித்தம் நடத்துகிற ஆண்டவரை குறிச்சு யாருமே சிந்திக்கிறது இல்லை. அங்கதான் பிரச்சனை. எலியா சிந்தித்தாருன்னா நிறைய சிந்திச்சிருக்கலாம். ஆற்றின் தண்ணீர் வற்றி போனால், காகம் ஒரு நாள் ஏமாத்திருச்சுன்னா பட்டினி தானே கிடைக்கணும். நம்ம அப்படி இந்த ஆண்டவர் சொன்னார் செய்வார். அதுக்கு ஒரு நாள் ஆற்று தண்ணீர் வற்றி போகிறது, காகமும் வரல, கவலைப்படல. ஏன்னா அவர் ஆற்று தண்ணீரை பார்த்து போகவில்லை, காகங்களை பார்த்து கொண்டு காத்திருக்கவில்லை, கர்த்தரை நோக்கி பார்த்தார். திருப்பி ஆண்டோடைய வார்த்தை வருது, நீ போ, சாரி பார்த்துக்கு ஒரு விதவை மூலமாய் போஷிப்பேன். அங்கு போறாரு. அந்த விதவை சாகர நிலைமையில இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பஞ்சம், எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் கைவிடவில்லையே, அங்கும் அற்புதத்தை செய்கிறார். அந்த குடும்பமும் காப்பாற்றப்படுகிறார். விதவி அதன் மகனும் எலியாவின் மூலமாக, எலியாவின் கர்த்தரின் மூலமாக. யோசித்து பாருங்கள். நித்தமும் கர்த்தர் எலியாவை நடத்த சித்தம் கொண்டிருந்தார். ஆண்டோட திட்டம் அதுதான். அது நிமித்தம் அந்த குடும்பமும் காப்பாற்றப்படுகிறது. ஏன் நம்மை ஆண்டவர் நித்தமும் நடத்த மாட்டாரா? ஜார்ஜ் முல்லருடைய ஊழியருடைய வாழ்க்கை நீங்க வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள். ஒரு குழந்தை அல்ல, ஆயிரக்கணக்கான அனாதை குழந்தைகள் எடுத்து ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்திட்டு வந்தவர். அவருக்கு பெரிய குடோன் கிடையாது, பெரிய சேமிப்பு கிடையாது, பெரிய இதில் வைத்து சமைத்து போடுகிற அளவுக்கு வருமானமும் வசதிகளும் கிடையாது. ஆனால் அவர் முழங்கால்களை முட்டைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்பாராம். 100கணக்கான முறை வேதத்தை முழங்கால் நின்றே வாசித்து ஜெபித்துக் கொண்டே இருப்பாராம். ஆகாரத்தை எங்கிருந்துதான் ஆண்டவர் அனுப்புகிறார் தெரியாது. அந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் போஷிக்கப்பட்டு ஒரு நேரம் கூட அந்த பிள்ளைகள் உணவிற்காக பட்டினியாக இருந்தது இல்லையா? அவருடைய மூலதனம், அவளுடைய முதலீடு விசுவாசம் மட்டும்தான். கர்த்தர் செய்ய சொன்னார், செய்தேன், நடத்துவார். ஆண்டவர் நம்மளை நடத்தினார்னா நித்தம் நடத்துவார். கண்டிப்பா நடத்தினார்னா நமக்கு திருப்தி இருக்கும், நாம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்போம். உலகமே இருண்டு போகலாம், எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு சூழ்நிலை போய் வேலை இழக்க நேரிடலாம், கையில் இருக்கிறது போகலாம், எது போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். எதிலும் அவர் கைவிடாதபடி அற்புதமா நடத்துவார். இதுதான் இன்றைக்கு தேவை. ஒருவேளை தேவையில்லாம நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு சிந்திச்சுட்டு உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். இன்றைக்கு நடத்த போதுமானவரா இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நாளை தினம் வரும்பொழுது அந்நாளை தினத்திலும் அவர் நடத்த போதுமானவரா இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்தமா நடத்துகிறவர். அடைக்காலத்தில் நம்மை முழுவதுமா தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோப்பா.
யுத்தங்களினாலே தேசங்கள் எல்லாம் முழு உலகமே ஸ்தம்பித்து நிற்கிறதப்பா. எரிபொருள் பற்றாக்குறை, பொருளாதார வீழ்ச்சி, விலைவாசியுடைய பெரிய ஏற்றம், பல விதத்திலே பல காரியங்களிலே பல இழப்புகள், சேதங்கள், பதற்றங்கள், இன்னும் இருள் பூமியை மூடி இருக்கிற ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்கு பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு பயத்தோடு ஜனங்கள் அங்கலாய்க்கிற இந்த நாட்களில் நீர் தைரியப்படுத்துவீராக. இந்த வார்த்தையின் மூலம் நீ நித்தமும் நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாய், எங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உதவி செய்வீராகப்பா. எனக்கு கோவிட் வரும்பொழுது கூட என் நடத்தி நீர் கைவிடவில்லையே, இதே தேவன் தான் இன்றும் நீ நடத்த முடியும், என்றும் நீ நடத்த முடியும். அந்த நம்பிக்கைக்குள் வர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வர்கள் பதற்றத்தோடு இருக்கிற செய்தியை கேட்கலாம். நாளை தினம் என்ன செய்வது, ஐயோ ஒண்ணுமே இல்லையே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவது, வருமானத்துக்கு என்ன பண்ணுவது, அல்லது இதெல்லாம் நின்று விட்டால், வராவிட்டால், வேலை போய்விட்டால், பல விதத்துல கவலைப்படுகிற பிள்ளைகளுடைய வலதுகையை பிடிச்சு தைரியம் கொடுங்கப்பா. நித்தம் நான் நடத்த வல்லவரா இருக்கிறேன், ஜீவனே கொடுத்திருக்கிறேனே, கல்வாரி சிலுவையிலே உனக்காய் ரத்தத்தை சிந்திருக்கிறேனே, இதை செய்ய மாட்டேனாங்கிற ஒரு நம்பிக்கை கொடுங்க. விசுவாசத்திலே தேறினவர்களாய் தூக்கி நிறுத்துங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எலியா காகத்தை பார்க்கவில்லை, காற்றின் தண்ணீரை பார்க்கவில்லை, அவைகள் வற்றி போனது, காகங்கள் நின்று போனாலும் எல்லா விதத்திலும் போஷிக்க வல்லவராகிய உம்மே நோக்கி பார்த்தது போல நாங்கள் உம்மே நோக்கி பார்க்குவது விஷயம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாமுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளை தாண்டி நம்மை நடத்த வல்லவராகிய ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே நித்தமும் அவர் நம்மை நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.